2 இஸ்காந்தர் மிசைல் கூட 122 ட்ரோன்கள் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. அதே போல நூத்துக்கணக்கான ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ளேயும் உக்ரைன் ஏவி விட்டுருக்காங்க. பெருமளவுல எஃபெக்டிவா இல்ல. இருந்துச்சுன்னா டைட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா பலதும் பார்த்துருப்போம். இங்க போய் இந்த பிளான்ட் அடிச்சிருச்சு, அங்க போய் அந்த ரீஃபியூல் பகுதி அடிச்சிருச்சு, ஆயில் டேங்க் அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஏதோ ஒன்று வந்திருக்கும். பட் பெருமளவுல எந்த ஒரு அட்டாக்ஸும் கை கொடுக்கல. ரஷ்ய தரப்பு வந்து சப்ரஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்றல. சில இடங்கள்ல வெடி விபத்துகள் கேட்டிருக்கு. மேபி டவுன் பண்ணக்கூடிய டவுன்கள் அங்கே இங்கேயும் போய் விழுந்திருக்கலாம். எது எப்படியோ இப்போ ரஷ்யா இது போல அட்டாக் பண்ணதுனால ஒரு பெலிஸ்டிக் மிசைல் கூட 18 ட்ரோன்கள் 13 பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கு. பெருத்த சேதங்கள் ஏற்பட்டுருச்சு, அதிகமாக தீப்பிடிச்சிருந்துருச்சு, உதிரி பாகங்கள் உதிரி போய் 2 பகுதிகளில் விழுந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கதறல்கள் வருது. இது தனி அட்டாக்ஸ். இது போக களத்துல நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். வீரியமான தாக்குதல்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு களத்துல. பீஸ்க்கான டாக் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இது போல ஒரு அட்டாக்ஸா அப்படிங்கிறது போல. ஏன்னா 271 தாக்குதல்கள் உக்ரைனோட பகுதி மேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி ஃப்ரண்ட் லைன்ல மட்டுமே ஒரு நாளைக்கு கடந்த 24 மணி நேரத்துல அப்படிங்கிற சொல்றாங்க. 29ஆம் தேதி நடக்கக்கூடிய தகவல் ஒரு நாள் டிலேல உக்ரைன் தரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு செய்தியா கொடுக்கும். 271 தாக்குதல் ஒரு நாளைக்கு ரஷ்ய தரப்பு வந்து பண்றாங்க களத்துல. இதுல அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் அசால்ட் நடக்கிறது உண்டு. இது போக 3 மிசைல் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. 40 ஏர் அட்டாக்ஸ் ஏரியல் தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. 38 மிசைல்களை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்துக்கிறாங்க. 110 கைடட் குண்டுகள் ஒரு நாள்ல டெலிவரி பண்ணிக்கிறாங்க. 110 கைடட் குண்டுகள். அது மட்டும் இல்லாம களத்துல என்டையர் ஃப்ரண்ட் லைன் சும்மியிலேருந்து கீழே கிர்சன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4033 காமிகாசி ட்ரோன்கள், எஃபிவி ட்ரோன்கள், இது போல சொன்ன சூசைட் ட்ரோன்கள், ஸோ அது போல ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த 122 ட்ரோன்கள் வந்து ஷாகி ட்ரோன், ஜெரானியம் ட்ரோன் உக்ரைனோட களம் அல்லாத பகுதிகளை தாக்குதல் நடத்துறதுக்கான விஷயங்கள். இந்த ஒரு 4000 ட்ரோன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4033 ட்ரோன்கள்ன்றது களத்துல நடக்கக்கூடிய தாக்குதல். ஸோ ரெண்டுக்குமான வேரியேஷன் இதுதான். ஹெவியான அட்டாக்ஸ் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்றது உக்ரைன் தான். ரஷ்ய தரப்பு வந்து இது போல டீடைல்ஸ் தரல, நாங்க இவ்வளவு மிசைல் அடிச்சிருக்கிறோம், இவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணிக்கிறோம், இது உக்ரைன் சொல்றாங்க. இது போல ரஷ்யா தாக்குதல் எங்க மேல களத்துல பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த ட்ரோன் கணக்கெல்லாம் அவங்க தான் உட்காந்து எண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ரஷ்ய தரப்பு வந்து கொடுக்குறத நம்ம கம்பேர் பண்றதுல. ஸோ இப்போ பீஸ் டீல் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ஆனா இந்த அளவுக்கு வீரியமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கே, இது உண்மையாலுமே பீஸுக்கான டீல் தானா இல்ல என்ன டைம் டிலேக்கான டீலா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கும் காலம்தான் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும். இதுல என்னன்னா வேலரி ஜெலூஷ்னி அவர்கள் உக்ரைனோட முன்னாள் கமாண்டர் இன் சீஃபா இருந்தார் இல்லையா, அதாவது ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போர் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வாழ விடுங்கடா சாமி, எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, செரிஸ்கே அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு அம்பாசிடரா போயிட்டாரு வேலரி ஜெலூஷ்னி அவர்கள். இப்போ அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கான டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதை விட பெட்டர் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா சொல்ல முடியாது. நம்ம பெட்டர் ஆகாது, நாட் கெட் பெட்டர் அப்படிங்கிற சொல்லிக்கிறார். இதோட பெட்டர் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கம்ப்ளீட்டா தோக்கணும், அது நம்மளோட ஆசை தான். கம்ப்ளீட் விக்டரி வேணுங்கிறது ஆசை தான். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டல் ஆகணும், கொலாப்ஸ் ஆகணும், ரஷ்யன் எம்பேரே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு இல்லை. லாங் டேர்ம் போருக்கு இன்னும் பல வருஷ காலங்களுக்கு போகும், அதிகமான உயிரிழப்புகள் இருக்கும், வாரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் விஷயங்கள் தான். ஆனா வரலாறுல எடுத்து பாருங்க, எல்லா போர்களையும் எடுத்து பாருங்களேன், மனிதர்களோட போர்கள் அனைத்தையும் எடுத்து பாருங்க வரலாறுல. வேர்ல்டு வார் 2 மட்டும் எக்ஸப்ஷனுங்க. கம்ப்ளீட் விக்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 மட்டும் எக்ஸப்ஷன். அது ஜெர்மனிக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச ஒரு வெற்றி அப்படிங்கிறது எக்ஸப்ஷன். ஆனா அதை தவிர மற்ற எல்லா போரையும் நீங்க எடுத்து பாருங்களேன், கம்ப்ளீட் விக்டரி அப்படிங்கிறது ஒரு சைடுக்கு கிடைச்சதா சரித்திரமே இல்லை. இருதரப்புலையும் வெற்றி அப்படிங்கிறது போல சொல்லிக்கலாம், இருதரப்புலையும் தோல்வி அப்படிங்கிறது போல சொல்லிக்கலாமே தவிர கம்ப்ளீட் வெற்றி ஒருத்தர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்ல, என்னைக்குமே நடந்தது இல்லை, அது நடக்கவும் நடக்காது. இது போல ரேரான எக்ஸப்ஷன் கேஸ்ல தான் வேர்ல்டு வார் 2 மாதிரி கம்ப்ளீட் விக்டரிங்கிறது கிடைக்கும். ஸோ மனித வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மெஜாரிட்டி ஆஃப் த வார்ல வந்து பார்த்தா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்
ஸோ அதனால யாரும் ஜெயிக்கல, யாரும் தோக்கல. அப்படி ஒரு சினாரியோ தானே அப்படிங்கிறது போல ஜெலோஷ்னி அவர்கள் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இவர் யாருன்னா, உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள விட கொஞ்சம் பெரிய கையா இருக்கிறது ஜலூஷ்னி அவர்கள். நான் இவரு இருக்கும்போது தான் உசு வீடியோலாம் போட்டு என்னமோ பண்ணி பார்த்தாங்க. எதுவும் வேலைக்கு ஆவல. ஜலூஷ்னி அவர்கள் அதிபரா நிக்கலாமா? அப்படிங்கிறது போல கருத்து கணிப்புல வச்சாங்க. இருக்கலாங்களே அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களே ஓவர்டேக் வாங்கி ஓட்டு வாங்கினவர் கருத்து கணிப்புல அப்படின்னா ஜலூஷ்னி அவர்கள். வேலரி ஜலூஷ்னி அவர்கள் இப்ப அவரு பிரிட்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உக்ரைனோட அம்பாசிடரா போய் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க செட்டில் ஆயிருக்காரு. இப்ப அவரு தரப்புல இருந்து இது போல கருத்துக்கள் வருதே, இதுவே ஓகேங்க ஒத்துக்குங்க ப்ளீஸ் அப்படிங்கிறது போல, இவரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர்னால களைப்படைஞ்சுட்டாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இன்னும் உக்ரைன் எடுக்க போறாங்க. பல நபர்கள்லாம் எடுக்க போறாங்க. போர் வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போறாங்களா? இல்ல பார்த்துக்கலாம் தொடர்ந்து நடக்கட்டும் அப்படிங்கிற முடிவு எடுக்க போறாங்களா? அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா, ரஷ்யால இப்பவும் சபட்டாஜ் ஆப்பரேஷன். எஃப்எஸ்பி தரப்பு வந்து தொரத்தி சுத்தி புடிச்சிட்டு இருக்காங்க. பல வீடியோ பதிவுகள், பல செய்திகள் வருதுல. சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள சில நபர்கள் ஊடுருவி போய் பைப்லைன ஓட்ட போட்டு, அதுக்குள்ள வெடிகுண்டுகள வச்சு, அத ஒரு இடத்துல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வெடிக்க வச்சிரலாம் அப்படிங்கிற யோசிச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சபட்டாஜ் ஆக்டிவிட்டி பண்ணலான்னு. இப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா, பொறி வச்சு புடிச்சோம் அப்படிங்கிற எஃபிவி தரப்புலருந்து எஃப்எஸ்பி தரப்புலருந்து இப்போ அது போல நபர்கள புடிச்சிருக்காங்க. மேபி பாசிபிலி உக்ரைனியன்ஸா இருப்பாங்களா? அவங்களால ஹையர் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எப்படியோ கேஸ் பைப்லைன் தப்பிச்சிருக்குது. இந்த ஐஇடி பிளாஸ்ட்ல இருந்து அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சபட்டாஜ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பண்ணா ரஷ்யாக்குள்ள பஞ்சம் இல்லாம நடக்குது. அது இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு உக்ரைனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேட் டாக் அப்படிங்கிறது போல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உக்ரைன் ஆஸ் அ மேட் டாக் அப்படிங்கிறது போல டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல செய்திகள் வரும். திடுக்கிடும் உண்மைகள்லாம் பல மீடியாக்கள்லாம் இப்ப உக்ரைனுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது வெறி புடிச்சவா, சொறி புடிச்சவா தெரியல. எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஆ மேட் டாக் பைத்தியம் புடிச்சிருச்சு அந்த நாய்க்கு. அதனால யார பார்த்தாலும் கடிச்சு வச்சிரும் இல்லையா? கண்டபடி கடிக்க வைக்கும் இல்லையா? ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மேல இதுபோல கசகசன்னு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ டேங்கர் மேல அட்டாக் பண்ணிட்டாய்ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்ணி ரஷ்ய தரப்புலேருந்து இந்த விராட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கான இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா முழுசா சிங்க் ஆகல. ரெக்கவர் பண்ணிட்டு போறாங்க. இது துருக்கி தரப்புலேருந்து பல நபர்கள்லாம் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. பல நாடுகள் தரப்புலேருந்து கண்டனங்கள் வந்திருக்கு. இதுல நாங்க தான் அடிச்சோம் அப்படிங்கிற மாறு தட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புலேருந்து தீவிரவாத செயல நாங்க செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது போல, இவங்க தரப்புலேருந்து ஒத்துக்கிறாங்களே அப்படிங்கிறது போல பல நாடுகளும் அதிருப்தியில இருக்கிறாங்க. ரஷ்யாக்கு இதுதான் வேணும். ஒத்துக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல. ஏன்னா இது தப்பு. வேற நாட்டோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் அதாவது துருக்கியோட பகுதி பக்கத்துல பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட். துருக்கிக்கு இக்கட்டான சூழ்நிலை தான். இது போல ஒண்ணு நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாமலாம் இல்ல. சும்மா சொல்லலாம் இது போல தெரியல அப்படிங்கிறது போல. தெரியாமலாம் இது நடந்திருக்காது. உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியோட பகுதிக்குள்ள புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ரஷ்யாவுது இல்ல. அது வேற ஒரு நாட்டோட கப்பல் அப்படிங்கிறாங்க. பட் ஒரு கப்பல் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. துருக்கி தரப்புல கண்டனங்கள்லாம் வந்துருச்சு உக்ரைனுக்கு. ஸோ இப்போ உக்ரைனுக்கு எதிரான மனப்பான்மையில பல நாடுகள் திரும்புறாங்க. அதாவது ஒருத்தங்க கெட்டவங்களா மாறணுமா இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகள் நடக்குதா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுபோல ஏதோ இவங்களே வம்படியா போய் எதுவும் சிக்காம ஏதாவது செஞ்சு, இல்ல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேணுங்கிற பகுதி வரைக்கும் எடுத்துக்கிட்டு, இல்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். இல்ல இது போல ஏதோ ஒண்ணு எஸ்கலேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க தப்பாயிருவாங்க. ஸோ எல்லா நாடுகளும் அவங்கள குறை சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பண்ணா ரஷ்யா நீ பார்த்து பண்ணிக்க அப்படிங்கிறதோட விட்டு போயிருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு நல்லா இருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.